ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ரௌசருக்கு எப்படி வந்து பாஸ்வேர்ட் லாக் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ப்ரௌசரில் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உங்களோட ப்ரௌசருக்கு இப்படி வந்து பாஸ்வேர்ட் லாக் போடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ என்னோடய ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணாவே எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ப்ரௌசரே வந்து லாகின் ஆகும். ஸோ இதே போல் நீங்களும் செட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள் நண்பா. நண்பா ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஸோ வெப் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷனை வந்து டைப் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையானது வந்து லாக் டபிள்யூபி அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்குல்ல, ஆட் டு க்ரோமை கொடுத்துக்கோங்க. தென் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களோட ப்ரௌசரில் வந்து ஆட் ஆயிரும். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களோட பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டெலாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட்டப் பண்ண வேண்டியதான் வேலை. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 4 டிஜிட்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டுக்கு எதாவது ஹிண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அட்டெம்ப்ட் எத்தனை வாட்டி இருக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 3 டைம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுக்கு வந்து எத்தனை தடவை வேணால் நீங்கள் வந்து லாகின் டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். 1 கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசருக்கு வந்து பாஸ்வேர்டு லாக் வந்து செட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்னோட க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணாவே எனக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் தான் லாகின் ஆகும். இப்போ கொஞ்சம் செக்யூராக இருக்கும் நம்மளோட ப்ரௌசர். ஸோ மற்ற யாரும் தேர்ட் பார்ட்டியாக யாரும் நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுறோமா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நாங்கள் மேலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.